வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் உடலில் இப்படியும் மாற்றம் வருமா? இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே. நமது உடல்நலத்தை பாதுகாப்பதில் உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவிற்கு அந்த உணவை எதில் பரிமாறுகிறோம் என்பதும் முக்கியமானதாகும். பலர் இதை கவனிக்காமல் விடுகின்றனர். ஆனால் பழங்காலத்தில் நமது முன்னோர்கள் உணவை வெள்ளித்தட்டுகளில் பரிமாறி உண்டனர். இது வெறும் பழக்கமாக அல்ல, உடல்நலத்தை பாதுகாக்கும் அறிவியல் அடிப்படையிலான வழக்கமாகவே இருந்தது. வெள்ளி என்பது இயற்கையாகவே கிருமி நாசினி தன்மை கொண்ட ஒரு உலோகம். அதனால் வெள்ளித்தட்டில் வைக்கப்படும் உணவில் கிருமிகள் விரைவாக பெருக்கமடைய முடியாது. இதன் மூலம் உணவு நீண்ட நேரம் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். மேலும் உணவில் கலக்கும் நச்சுத்தன்மைகள் குறைவடையும் வாய்ப்பு ஏற்படுகிறது. வெள்ளித்தட்டில் சாப்பிடும் போது அதிலிருந்து மிகச்சிறிய அளவில் சில தாதுக்கள் உணவுடன் கலந்து உடலுக்குள் செல்கின்றன. இவை இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் உடலில் சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுவதாக கூறப்படுகிறது. இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட்டு சோர்வு மற்றும் அடிக்கடி ஏற்படும் உடல்நல குறைபாடுகள் குறைய தொடங்குகின்றன. இன்றைய காலத்தில் பலருக்கும் காணப்படும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று செரிமான கோளாறு, வயிற்று எரிச்சல், அமிலத்தன்மை, உப்புசம் போன்றவை அதிகரித்து வருகின்றன. வெள்ளித்தட்டில் சாப்பிடும் பழக்கம் உணவு இயற்கையாக செரிய உதவுவதால் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்கும் என்று பாரம்பரிய மருத்துவ கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. உடல் நலத்துடன் சேர்ந்து மனநலத்திற்கும் வெள்ளி பயனளிக்கிறது என்று நம்பப்படுகிறது. வெள்ளி அமைதியான ஆற்றலை கொண்ட உலோகமாக இருப்பதால் அதில் உணவு உண்டால் மன அழுத்தம் குறையும், மன அமைதியடையும், தூக்கம் மேம்படும் என கூறப்படுகிறது. இதனால் மன அழுத்தம் நிறைந்த இன்றைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம். இன்றைக்கு பிளாஸ்டிக் மற்றும் குறைந்த தரமான உலோக பாத்திரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இவைகளிலிருந்து சில நேரங்களில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் உணவில் கலக்கும் அபாயம் இருக்கிறது. இதற்கு மாற்றாக வெள்ளி பாத்திரங்கள் இயற்கையானதும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காததும் ஆகும். அதனால்தான் முன்னோர்கள் இதனை பாதுகாப்பான தேர்வாக கருதினர். எனவே தினசரி வாழ்க்கையில் சிறிய மாற்றம் வேணும் என்றால் வெள்ளித்தட்டில் சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்துவது நல்லது. உடனடியாக முழுமையாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. வாரத்தில் ஒரு முறை அல்லது ஒரு வேளை என்றாலும் தொடங்கினால் போதும். காலப்போக்கில் இதனால் உடல்நலத்தில் ஏற்படும் நல்ல மாற்றங்களை நாமே உணர முடியும். இது நமது பாரம்பரிய அறிவை மீண்டும் வாழ்க்கையில் கொண்டு வரும் ஒரு சிறந்த வழியாகும்.